அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் அகவல் பகுதி 185வது பகுதி. 581 to 582 2 வரிகள் தொடங்கி 609 மற்றும் 610வது வரிகள் முடிய 28 வரிகள் 14 அகவலுடைய உள்ளடக்கத்தை சுருக்கமாக நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் அகவல், ஓங்கிய அண்டம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. இந்த அண்டம் இருக்கிறதே, இந்த ஸ்பேஸ், இது ஓங்கிய அண்டம், மிக பிரம்மாண்டமானது. இந்த ஓங்கிய அண்டத்தை அமைத்து அது ஒளி பெறுவதற்காக முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. மொத்தம் 4 சுடர் விண்ணிலே இருக்கிறது. ஒன்று, எல்லா சுடருக்கும் வெளிச்சத்தை, ஆற்றலை, அந்த பிரகாசத்தை அளிப்பது எது என்றால், நமக்கு எப்படி காரணமாக ஆன்மா இருக்கிறதோ அப்படி அண்டத்திலே மிக முக்கியமாக அக்கினி இருக்கிறது. அதுதான் முதன்மை சுடர். அது இல்லாமல் இன்னும் ஒளிபெற முச்சுடரை ஓங்கி அண்டத்திலே ஆங்கிடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 3 சுடரை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த 3 சுடர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் அங்கே சுடரும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது, பிரகாசமும் இருக்கிறது. அந்த முச்சுடர் என்பதுதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரம். இதுதான் முச்சுடர். இந்த அகவலிலே சொல்லுவது, நிறைய பேர் சொல்லுவார்கள் முச்சுடர் என்றால் அக்கினி, சூரியன், சந்திரன் என்று சொல்வார். அப்படி சொல்லுவது பிழையானது. ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக, எல்லாவற்றிற்கும் சுடரை அளிக்கக்கூடியதாக இருப்பது, ஆதி மூலமாக இருப்பது அக்கினி. அது 4 சுடராக சேர்த்து சொல்லும் பொழுது அந்த முதன்மை சுடரையும் சொல்லணும். 3 சுடர் அவர்தான் வகுத்தளித்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அந்த அக்கினி தான் படைக்கிறது. அது எப்படி படைக்கிறது என்றால் சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரமாகவும். சில அகவல்ல இன்னும் முச்சுடர்னு வரும்பொழுது அங்கே நட்சத்திரத்தை விட்டுவிட்டு அக்கினியை சேர்த்து சொல்லக்கூடிய இடமும் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே ஓங்கிய அண்டம், இந்த அண்டத்திலே என்ன இருக்கிறது? சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு ஆற்றலை கொடுப்பது எது? மூலமாக இருக்கின்ற அக்கினி. அப்போ ஓங்கிய அண்டம் ஒளி பெறுவதற்கு முச்சுடர், 3 சுடர், சூரியன், சந்திரன், நட்சத்திரத்தை ஆங்கிடை அங்கே அமைத்த வகுத்த அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இந்த சூரியன், சந்திரன் ஆகிய முச்சுடர்களை அங்கே விளங்க வைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதே போன்றுதான் அதில் 583 84 சிருஷ்டி தலைவரை, சிருஷ்டி அண்டங்களை அருள்திரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி. காவல் செய் தலைவரை, காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெருஞ்சோதி. அழித்தல் செய் தலைவரை, அவர் அண்டங்களை அழுக்கற அமைத்த அருட்பெருஞ்சோதி. மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தொடு வகுத்த அருட்பெருஞ்சோதி. தெளிவு செய் தலைவரை, திகழும் அண்டங்களை அழிபெற வகுத்த அருட்பெருஞ்சோதி. இது எல்லாம் என்ன என்றால், எப்படி அண்டங்களிலே முச்சுடரை படைத்தாரோ அதே போன்றது 583 584வது வரியில சிருஷ்டி தலைவர். சிருஷ்டி தலைவர் என்பது பிரம்மாவை குறிக்கும். அவர் அண்டங்களை, கடவுள்தான் படைக்கிறார். காவல் செய் தலைவர் விஷ்ணு, அவருக்கான அண்டங்களை அமைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அழித்தல் செய் தலைவர்
ருத்திரன், அழித்தல் செய் தலைவர் ருத்திரன். ருத்திரன் அண்டங்களை அழுக்கற அமைத்த அருட்பெருஞ்சோதி. மறைத்திடு தலைவர், மறைத்திடு தலைவர் என்பது மகேஸ்வரரை குறிக்கும். மகேஸ்வரருக்கான அண்டங்கள், மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தொடு வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்புறம் தெளிவு செய் தலைவரை, தெளிவு செய்யக்கூடிய தலைவர், அனுகிரகம் செய்யக்கூடிய தலைவர், அதுதான் அதாவது சதாசிவம். அந்த சதாசிவத்தை அவர்தான் தெளிவு செய்யக்கூடிய தலைவர். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரர், சதாசிவர். அப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம், அந்த அண்டங்களை எல்லாம் படைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த தலைவர்கள் எல்லாம் நம்முடைய உடலிலேயும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அத்தனை அண்டமும் அத்தனை வெளிகளும் இங்கேயே இருக்கிறது. சிருஷ்டித்துகளுக்கான அண்டம் நமக்கு இருக்கிறது. அந்த முச்சுடர் நம்மகிட்ட இருக்கு. 2 கண்ணு, ஒரு இந்த இடம் முச்சுடர் நம்மகிட்ட. எப்படி முச்சுடர்னாக்கா சாதாரணமாக சொல்லும்போது 2 கண்களையும் இதையும் சேர்த்து மூன்றாக பார்ப்போம். ஆனால் இங்கே நம்மிடம் இருப்பது ஆதி மூலமாக இருக்கிற, ஆன்மாவிலே இருக்கிற, உள்ளொளியாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி என்ற அக்னி இங்கே இருக்கிறது. அதுபோன்று நம்முடைய உயிர், நம்முடைய கரணங்கள், நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு முச்சுடர். அதுதான் சிருஷ்டி தலைவராக இருந்தாலும் எல்லா தலைவரையும், தெளிவு செய் தலைவரை, எல்லாவற்றையும் படைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதே போன்றுதான் விந்துவாம் சக்தியை, விந்தின் அண்டங்களை அத்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், இது எல்லாவற்றையும் உருவாக்கியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான். அதே போன்று ஓங்கார சக்திகள் உற்ற அண்டங்களை, இந்த சக்திகள், சத்தர்கள் நம்முடைய உடல் ஆற்றலோடு செயல்பட, நம்முடைய உடலிலே உள்ள கருவிகள் செயல்பட சக்தி சத்தர்கள் தேவை. அந்த சக்தி சத்தர்களையும் நம்முடைய உடலுக்குள்ளேயும் அண்டத்திலேயும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் நம்முடைய அண்டத்திலேயும் இருக்கிறது, இந்த பிண்டத்திலேயும் இருக்கிறது. நாதம், நாதமாம் பிரம்மமும், பிரம்மம் என்ற அந்த நாதமும் நாதத்தினுடைய அண்டங்கள். அதே போன்று பராசக்தியினுடைய அண்டங்களை வகுத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதே போன்று நம்முடைய உபகார சக்தியாக, பராசக்தி தான் நம்மிடம் உள்ள உபகார சக்தியாக இருப்பது அருட்பெருஞ்சோதி படைத்தது தான். அதே போன்று பரசிவபதியை, பரசிவாண்டங்களை படைத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இப்படி எண்ணில் பல் சக்தியை, எண்ணில் அண்டங்களை அன்னுர வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்படி எண்ணிக்கை இல்லாத பல்வேறு சக்திகளை, சத்தர்களை நம்முடைய உடலுக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்திலேயும் உருவாக்கியது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இதிலே எல்லாவற்றிற்கும் மேலே 609, 610வது வரி என்பது உயிர் வகை அண்டம் உலப்பில எண்ணில. உயிர் வகை அண்டம், உயிர் வகைகள், உயிர் வர்க்கங்கள், ஜீவராசிகள், இதற்கான அண்டம். இந்த அண்டம், உயிர் வாழ்வதற்கான அண்டம் நம்முடைய உடலிலேயும் இருக்கிறது, அண்டத்திலேயும் இருக்கிறது. உலப்பில அழிவில்லாததனாக மாற்றக்கூடிய வகையிலே தான் இந்த உயிர்கள் இருக்கிறது, எண்ணற்றனவாக இருக்கிறது. நம்முடைய உடலிலேயே பல்வேறு நமக்கான ஜீவன் ஒன்று இருந்தாலும் அதற்கான பல்வேறு உயிர்களும் நுண்ணிய சக்திகளாக நமக்கு உள்ளேயே இருக்கிற எண்ணற்றன அயர்வு இல்லாதவாறு, சோர்வு இல்லாதவாறு வகுத்த அருட்பெருஞ்சோதி. அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதே தன்மையில் நம்முடைய உடலும், குட்டி பிரபஞ்சமாக நம்முடைய உடலும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாமல், நம்முடைய அண்டங்கள் எப்படி பல்வேறு உயிரினங்களுக்கு உதவுகிறதோ அந்த தன்மையிலே நாமும் அந்த தன்மையிலேயே உதவ வேண்டும் என்ற கருத்து தான் இதிலே இருக்கிறது. நம்மை புரிந்து கொள்வதற்கு, இந்த பிண்டத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த உள்ளே இருக்கின்ற அந்த உறுப்புகளை, கருவிகளை, துரிசரு கருவிகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த அகவல் விளக்கங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் அதிகமாக ஒரு விளக்கத்தை தருவதாக இருக்கின்றன என்று சொல்லி மீண்டும் வணக்கத்தை சொல்லி, நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.